நம்முடைய தேவன் யெகோவா ஈரே என்று அழைக்கப்படுகிற தேவன். ஏன் அவருக்கு யெகோவா ஈரேன்னு பேர் வந்தது? அர்த்தம் என்ன? தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், மகனை போய் நான் சொல்கிற இடத்துல பலியிடுன்றார். அவனை கொண்டு போகிறான். போகிற வழியில் மகன் கேட்குறான், எல்லாம் இருக்குது, பலிக்கு ஆடு தானே இல்லைன்னு. கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிறான். அங்கே போய் பார்த்தா இவங்க வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஆடு போய் புதரில் சிக்கி ரெடியாக வெயிட் பண்ணிடுது, ஒரு ஆட்டுக்கடா. கர்த்தர் அந்த ஆட்டை காலையிலேயே கிளப்பி அனுப்பிச்சிட்டாரு போல இருக்கு. அதுக்கு ஏதோ ஆண்டவருடைய நடத்திப்பு. அது மலை ஏறி இவன் வரப்போகிற அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டாக வந்து அங்கே நிற்கிது. அப்போ தான் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு. சும்மா பார்த்து கொள்வார்னா சும்மா பார்த்துக்கிறவர்கள் அவர். தேவைகள் எழும்பும் முன்னமே அவைகளை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிற தேவன்.